கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் ஜீவ வார்த்தை சங்கீதம் 138 8வது வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, துன்பத்தின் நடுவில் நடந்த தாவீது தேவனை நோக்கி முறையிட்டு மகத்தான மறு உத்தரவை பெற்றுக்கொண்ட போது ஏறெடுத்த துதிப்பாடல் தான் இந்த சங்கீதம். இந்த சங்கீதத்திலே, அதாவது 138ஆம் சங்கீதத்திலே தாவீது தனக்கு தனிப்பட்ட முறையிலே வெளிப்பட்ட தேவ கிரியைகளை 5 விதமான கிரியைகளை வரிசைப்படுத்துவதை முதலாவது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 3வது வசனத்தை கவனிக்கும் பொழுது எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என்று சொல்கிறான். அதே 3வது வசனத்திலே என்னை தைரியப்படுத்தினீர் என்று சொல்கிறான். 7வது வசனத்தை கவனிக்கும் பொழுது என்னை உயிர்ப்பிப்பீர் என்று சொல்கிறான். திரும்பமாக என்னை ரட்சிப்பீர் என்று சொல்கிறான். 8வது வசனத்தை கவனிக்கும் பொழுது எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர் என்று சொல்லுகிறான். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாள் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட முறையிலே கிரியை செய்கிற ஒரு நாளா இருக்க போகிறது. உங்களுக்கு மறு உத்தரவை அருளப் போகிறார். உங்களை தைரியப்படுத்த போகிறார். உங்களை உயிர்ப்பித்து ரட்சிக்க போகிறார். உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறார். தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்றும் காலத்திற்குள்ளே நீங்கள் வந்திருக்கிறபடினாலே அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் அவரே செய்து அவர் முடிக்கிறதை நான் உங்களுக்கு இந்த நாளில் அறிவிக்க விரும்புகிறேன். மாத்திரமல்ல, இந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது இந்த சங்கீதத்திலே தேவனை தாவீது துதிப்பதற்காக அவன் 3 காரியங்களை அவன் முக்கியப்படுத்துகிறான். இவைகளை நிமித்தமாக நான் தேவனை துதிக்கிறேன் என்று அவன் இங்கே இந்த சங்கீதத்தின் ஊடாக தெரியப்படுத்துகிறான். அந்த 3 காரியங்களைத்தான் இந்த நாளிலே நாம் முக்கியப்படுத்தி தியானிக்க போகிறோம். காரணம், அவைகள் உங்கள் வாழ்க்கையிலும் வெளிப்பட உண்மையுள்ளவராய் தேவன் இருக்கிறார். அதே காரியங்களை தாவீது எது நிமித்தமாய் தேவனை துதித்தானோ அது நிமித்தமாய் நீங்களும் நானும் கூட கர்த்தரை துதிக்கும்படிக்கு அவைகளை உங்கள் வாழ்க்கையிலும் வெளிப்படுத்த தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எனவே அந்த 3 காரியங்களை நான் உங்களுக்கு இந்த நாளிலே வரிசைப்படுத்த விரும்புகிறேன். முதலாவதாக 2ஆம் வசனத்தில் அவன் சொல்கிறான், உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தம் என்று சொல்கிறார். உமது கிருபை நிமித்தம். எனவே முதலாவது உமது கிருபை. அவன் கர்த்தரை துதிப்பதற்கு காரணம் சொல்லுகிறான், அவருடைய கிருபை. அவருடைய கிருபை நிமித்தமாகத்தான் நான் துதிக்கிறேன் என்று சொல்லுகிறான். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தையும் சங்கீதங்களின் புஸ்தகம் 78ஆம் அதிகாரம் 71ஆம் வசனத்தையும் வாசிக்கும் பொழுது நாம் ஒரு காரியத்தை கண்டுகொள்ளுகிறோம். என்னவென்று சொன்னால், இந்த கிருபை அவன் விசேஷப்படுத்துகிறதுக்கு காரணம் என்னவென்றால், இதுதான் தாவீதை கண்டுபிடித்தது. கர்த்தர் தமது கிருபையினால் தாவீதை கண்டுபிடித்தார். தேவனுடைய பிள்ளைகளே, கிருபை ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்தும்படிக்கு அல்லது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவ திட்டத்தை வெளிப்படுத்தும்படிக்கு அவனை கண்டுபிடிக்கிறது. எனவே கிருபை இந்த நாளிலே உங்களுக்கு வெளிப்பட்டு உங்களுடைய சூழ்நிலையிலே நீங்கள் எங்கிருந்தாலும், எப்படிப்பட்ட தரிப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்தாலும், புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், இந்த கிருபை இந்த காலை வேளையிலே உங்களை கண்டுபிடிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, எனவே முதலாவது அவன் தேவனை துதிக்கிறான். எதற்காக என்று சொன்னால், அவனை கண்டுபிடித்த கிருபைக்காக. கர்த்தருடைய கிருபை அவனை கண்டுபிடித்தது. கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை கர்த்தருடைய கிருபை கண்டுபிடித்தது. கர்த்தர் அவனை கண்டுபிடித்தார். எனவே கிருபை கண்டுபிடிக்கிறது. இரண்டாவதாக அதே 2ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், உமது உண்மை நிமித்தம் உமது நாமத்தை துதிப்பேன் என்று சொல்லி. இரண்டாவதாக அவருடைய உண்மை. என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே,
கண்டுபிடித்த கிருபை என்று நான் முதலாவது சொன்னேன். இரண்டாவதாக உறுதிப்படுத்தின உண்மை. கர்த்தருடைய உண்மை கர்த்தருடைய வார்த்தையே. வேதத்திலே 2ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது, இந்த 138ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம், சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் உமது வார்த்தை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று சொல்லி, இந்த வார்த்தை தான் தாவீதை உறுதிப்படுத்தினது. தேவனுடைய பிள்ளைகளை, தாவீதை உறுதிப்படுத்தின கர்த்தருடைய உண்மை, கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு உண்மையாக இருந்தது என்று சொன்னால், அவர் சொன்ன வார்த்தையில் ஒன்று கூட தவறி போகவில்லை. அவருடைய வார்த்தை அவனை உறுதிப்படுத்தி நிலைப்படுத்தினது. உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தருடைய உண்மை கிரியை செய்ய போகிறது. அந்த உண்மை அவருடைய வசனத்தை கொண்டு, அவருடைய வார்த்தை கொண்டு உங்களை உறுதிப்படுத்த போகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக 5வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். தேவனை துதிப்பதற்கு 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று கிருபை, இன்னுமொன்று உண்மை, மூன்றாவது மகிமை. இந்த மகிமைதான் தாவீதை எல்லாவற்றிலும் மேன்மைப்படுத்தினது, மேன்மைப்படுத்தி உயர்த்தினது. அவனை அந்த மகிமை உயர்த்தி கொண்டே இருந்தது, அவனை மேன்மைப்படுத்தி கொண்டே இருந்தது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவனுக்காக வெளிப்பட்ட தேவ மகிமை அவனை மென்மேலும் மேன்மை அடைந்து கொண்டே இருக்க செய்தது. இன்னைக்கு நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், கண்டுபிடிக்கும் கிருபை உங்களை கண்டுபிடிக்க போகிறது. உறுதிப்படுத்தும் உண்மை உங்களை உறுதிப்படுத்தி நிலைப்படுத்த போகிறது. மேன்மைப்படுத்தும் மகிமை உங்கள் வாழ்க்கையை வித்தியாசமாய் மேன்மைப்படுத்தி விசேஷப்படுத்தி அலங்கரித்து ஆசீர்வாதமாய் உயர்த்த போகிறது. இந்த வார்த்தையை கவனியுங்கள். சொல்லப்பட்டிருக்கிற சங்கீதம் 138:8, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் எழுது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ்விடாதிருப்பீராக. இந்த வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. என்று அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.